ஜியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் தாயகத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்வதற்கு தெரிவாகிய 4 வைத்தியர்கள். நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 4 வைத்தியர்கள் நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர் பகுதியான வடக்கு கிழக்கில் பிரதிநிதித்துவப்படுத்திய இவ்வாறு 4 வைத்தியர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் இவர்களில் 3 பேர் கட்சிகளை சார்ந்தவர்கள் என்றும் ஒருவர் சுயேட்சை குழுவை சார்ந்தவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பை சேர்ந்த வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் என்பவரும், வவுனியாவை சேர்ந்த வைத்தியர் ப சத்தியலிங்கம் என்பவரும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் சி பவானந்தா என்பவரும், சுயேட்சை குழு சார்பில் போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா என்பவருமே இவ்வாறு 2024ஆம் ஆண்டு 10வது நாடாளுமன்றத்துக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் 4 மக்களின் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களுக்கான வாக்குகளின் அடிப்படையிலே முன்னிலை வகிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாண்டு 19 வைத்தியர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்ல உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இதுவரை நடைபெற்ற பொது தேர்தலில் இந்த முறை 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலானது பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. இதுவரை இடம்பெறாத அளவிற்கு இந்த முறை மக்களுடைய ஆதரவு ஆனது அதிகமாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர்கள் சார்பில் தான் தற்பொழுது பெரும்பான்மை வெற்றியோடு நாடாளுமன்றம் கூடப்பட இருக்கின்ற இடத்தில் இதற்கான தெரிவு தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய பொறுப்பை ஏற்ற பின்னதாக பல மாற்றங்கள் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்று வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அவரிடம் முன்வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அனைவருடைய ஆதரவும் அவர் பக்கமே சாய்ந்துள்ளது. பொதுவாக இலங்கையில் இடம்பெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான 10வது நாடாளுமன்றம் கூட்டுவதற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலானது இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் அமோக வெற்றியை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி. அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர அனைத்து ஏனைய மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு தான் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட அதிகமாக ஆதரவு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்றம் கூட இருக்கின்ற நிலையில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சனா என்பவருக்கும் அதிகளவு வாக்குகளின் அடிப்படையில் அவரும் நாடாளுமன்றம் செல்வதற்கு தெரிவாகியுள்ளார். அவர் ஒரு வைத்தியராக இருந்த பொழுது பல தவறுகளை தட்டி வெளியே கூறிய இடத்தில் அவருக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகரித்தது. ஆனாலும் அவர் தெரிவு செய்யப்பட மாட்டார் என்று கடைசி நேரங்களில் எண்ணிய பொழுதும் இறுதியில் அவருக்கான ஆதரவு அதிகமாக வந்துள்ளதை அடுத்து அவரும் நாடாளுமன்றம் செல்ல உள்ள தகவல் வெளியாகி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தையும் கொண்டாடியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வருட பொது தேர்தலில் பெண்களுக்கான முன்னுரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 19 பெண்கள் நாடாளுமன்றம் செல்ல உள்ளார்கள். ஏனைய பெண்கள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 3 தமிழ் பெண்கள் நாடாளுமன்றம் செல்ல உள்ளதும் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்பொழுது நாடாளுமன்றத்துக்கு 4 வைத்தியர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சனா அவர்களும் நாடாளுமன்றம் செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.